மீண்டும் சொல்கிறேன், சில பெண்கள் மீடியாவில் ஆவேசமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். கட்சி தலைவர்களை ஆணவமாக ஆவணத்தை கையில் வைத்து கொண்டு பேசுவது போல் பேசாதீர்கள். ஒரு சில பயில்வான்லாம் இப்படி தான் இருந்தாங்க. இப்போ அவருக்கு அதிக மார்க்கெட் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் சிலர் உள்ளே சென்று விட்டார்கள், வந்து விட்டார்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆவேசமாக பேசாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசி பேசிங்க. வெளிநாட்டு டாலர் கிடைக்கும், வெளிநாட்டு பணம் கிடைக்கும், சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. அது போலித்தனமான ஒரு விளம்பரம். உழைச்சாதான் சாப்பிட முடியும், திறமையை வச்சு தான் நம்ம பேச முடியும். நான் இது வரைக்கும் 10 பைசா வண்டி வாங்கலை. நம்ம பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம், அவ்வளோதான். நான் மக்களுக்கு எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சமூக சேவையாக செஞ்சிட்ருக்குறோம். வர வேண்டியது தானாக வரணும். பகல் புணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, புணம் தான் அது. பணம்னாலே அது புணம் தான். அதுக்கு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக வாழ முடியாது, தூங்க முடியாது. சில அரசியல்வாதிகளே தூங்காமல் இருக்கிறாங்க. என்னத்தை பேசுவான்னு தெரியலையே, தூக்கம் இல்லையேன்னு சொல்கிறாங்கல்ல சில பேர், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் தூங்க விடாமல் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். கேட்டால் கேளுங்க, இல்லை பேசிட்டீங்க பின்னாடி பார்த்துக்கலாம். ரோட்டில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும், பாதுகாப்போடு போகணும். செயின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கம்பளம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உரம் திருட்டு போய் நிறைஞ்ச ஊர் சென்னை, மதுரை, பார்த்துங்க.